ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாசிபிளி த கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்ட் எபிசோட் 10 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு கிரேவை பார்த்துன்னு இருக்கா. அங்கே அந்த பொண்ணை அவங்க கூப்பிட்றாங்க. அங்கே எல்லாருமே போகிறோம், நீ என்ன வரியா? அதுக்கப்புறம் அவங்க போகிறாங்க. அங்கே இப்போதான் அந்த இடத்த பற்றியே சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வில்லேஜை அபடன் பண்ணி போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நோபல்ஸ் தானே. அவங்க வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. அதனால தான் இந்த எக்கானமி அப்படியே டவுன் ஆயிருக்கு. அவங்களும் அதனால தான் இந்த வில்லேஜை விட்டு போறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த நோபல்ஸ். அவங்கள வந்து நம்பவே கூடாது. பாரு, நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்காக உழைப்ப போட்டோம். உன்னோட ஹஸ்பண்ட் கூட நிறையவே உழைச்சாரு. அவரோட நிலைமை ரொம்ப மோசமா வர வரைக்கும். கடைசியில உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கூட கிடைக்கல. இதுக்கெல்லாம் பார்த்தா உன்னோட ஹஸ்பண்டை அவங்க தான் கொன்னாங்களே. எனக்கு தெரியல நான் வந்து எதுக்காக பிறந்தேன்னு. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு வருஷம் கடந்து போகுது. இவங்க எல்லாரையுமே ஏத்துக்கினது இவங்க தான். எல்லாரையுமே அபார்டன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஆயிடாது. நிறைய பேர் அவங்களோட வீடுகளை இழந்திருக்காங்க. இதனால அவங்க எல்லாருக்குமே வீடை இவங்க கட்டணும்னு யோசிக்கிறாங்க. 1000 பேர் இருக்காங்களா, இங்க வந்து பாசிபிளா இருக்காது. அதனால அவங்க மேப்ல ஒரு எத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துல கட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா டீமன்ஸ் அடிக்கடி அங்க வருமா. நம்ம கவலைப்பட வேணாம், இதை அவனால பண்ண முடியும். சீன்ல நம்ம இருமாவை காட்டுறாங்க. ஒரு டஞ்சனுக்கு போறான். இது ஒரு ஏ ரேங்க் டஞ்சனு, அதாவது செகண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட்டி உள்ள ஒரு டஞ்சன். இது கீழே ரொம்ப மர்மமான விஷயம் இருக்கு. ஏன்னா இது நிலத்துக்கு அடியில இருந்தாலும் இல்ல அப்படியே ஒரு உலகமே இருக்கு. அவ்வளவு மிஸ்டீரியஸா இருக்குது. அதே மாதிரி அவங்க உள்ள போக வெளியில இருக்கிறத விட இங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்படியே 1 by 1 கொல்றாங்க. மேப்லால இங்க இருக்கிற ஒரு மாஸ்டர்ஸை டிடெக்ட் பண்ண முடியுது. இது வழியா கொல்லவும் முடியுது. டைட்டனும் அங்க ஹெல்ப் பண்ண இதனால ஈஸியா இது வேலை. அதே மாதிரி அவங்க டஞ்சனோட கீழ் பகுதிக்கு வந்துடுறாங்க. இதுவும் ஒரே நாள்ல. கொஞ்ச தூரம் தான் அங்க போனா வந்துருமா. அதுக்குள்ள இருமா ஏதோ ஒரு ட்ராப் ஆக்டிவேட் பண்ண. அதனால பின்னாடியே ஒரு அயன் பால் வருது. அங்க இருமாவும் கத்துறான், சீக்கிரம் ஓடுங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, பின்னாடி தான் அங்க டைட்டன் இருக்குல்ல, டைட்டனை வச்சு அழிக்க முடியும். இவன் கமெண்ட் கொடுத்தனால அது அழிக்கல. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கதான் அந்த பாஸ் மாஸ்டரும் இருக்கு. அந்த பாஸ் மாஸ்டரும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கா. இதனால அவங்க பயந்து போறாங்க. மாஸ்டரும் அப்படியே அட்டாக் பண்ண இவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அப்படியே அங்க பின்னாடி போறாங்க. இதே மாதிரி போச்சுன்னா மாஸ்டர் நம்மளால என்ன பண்ண முடியும்? சீக்கிரம் மேப்பிள் டைட்டன், நீங்க 2 பேருமே அதோட டெய்ல ஃபர்ஸ்ட் பிடிக்க பாருங்க. இதே மாதிரி அதுங்க பண்ண இந்த சைடு அவங்க எல்லாருமே பயங்கரமா தாக்குறாங்க. இதெல்லாம் அதுவும் வேலைக்கு ஆகல. அது ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக்கையும் பண்ணுதா. தாக்கமியும் ஒரு ஸ்பெல்ல போட்டு தாக்குறான். இதனால அந்த பாஸ் மாஸ்டர் அப்படியே அழிஞ்சு போகுது. அழிஞ்சு போனக்கு அப்புறம் ஒரு செஸ்டும் உங்களுக்கு கிடைக்குது. வழியா அவங்க டஞ்சனையும் கிளியர் பண்றாங்க. அங்க கேமலா இன்னமும் பெருசாயிட்டு கீழே ஒரு விஷயமும் கிடக்குது. அது அந்த டிராகனோட ஒரு பாட்டு தான். இதை வச்சு நல்லா வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்க உண்மையிலேயே ஒரு ப்ரொடியூசர் நிரூபிக்கிறீங்க அடிக்கடி. இதுக்கப்புறம் தாக்கமி வேற ஒரு இடத்துக்கு போறான். அங்க தாக்கமியை இவங்க சமன் பண்ணிருப்பாங்க. என்ன விஷயம்னா, உனக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஏரியாவை பத்தி தெரியும்ல? தெரியும். அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்து ரீசெண்டா வந்துகினே இருக்காமே. ஆமா, அங்க வந்து ஏகப்பட்ட மித்ரைல குவீன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட தொடப்படாத விஷயமும் இருக்கு. உனக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்றாரு. என்னன்னா, நாங்க வந்து வில்லேஜ் அங்க பில்ட் பண்ண போறோம். அதனால நீ வந்து எங்களுக்கு உதவியா இருக்கணும். அது நானா? ஆமா, எனக்கு வந்து தெரியும். நீ ரீசெண்டா இதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ்ல ஒரு ஸ்ட்ராங்கான வாலை நீ பில்ட் பண்ண, அதுவும் ஷார்ட்டான டைம்ல. இந்த இடத்துல நாங்க வந்து வில்லேஜை கட்ட போறோம். அதே மாதிரி அங்க வாட்டர் சோர்ஸும் 100 கிலோமீட்டர்ல இருக்கு. அதனால அது உதவியாவும் இருக்கும். மாஸ்டர்ஸாலையும் அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள வர முடியாது. லார்ட், நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு வந்து தெரியும்ல தாக்கமியோட சிச்சுவேஷன் அது எப்படி இருக்குன்னு. சோஃபியா அதை பத்தி பேச ஆரம்பிக்க அவன் அமைதியாக்குறான். ஆனா சோஃபியா, ஆமா நீங்க எதுக்காக அங்க வில்லேஜை பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நோபல்ஸ் எல்லாம் 1000 பேர் அபடன் ஆகி இந்த வில்லேஜுக்கு வந்தாங்க. உங்களுக்கு இப்போ வீடுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. உங்களுக்கு வந்து வீடை நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்க இப்படி பண்றோம். அதுக்காக அங்க தாக்கமியும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இதை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ரோடு போடுறது, அங்க அதுக்கப்புறம் அங்க ஒரு வாலை கிரியேட் பண்றது, அங்க மாஸ்டர்ஸ் இருந்தா அதையும் அவன் கொள்றது. இதே மாதிரி பண்ணி எப்படியோ எல்லாத்தையுமே அவன் பில் பண்ணிடுறான். சோஃபியா, நீ என்ன பண்ணு, அங்க எல்லாரையுமே வர சொல்லு. அங்க போய் சொல்ல அவரு இன்னமும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த அளவுக்கு சீக்கிரமா அவன் பில் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க போறாங்களா, அவங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இல்ல. அந்த நோபல்ஸ் மாதிரி இவங்களும் நம்மள அபடன் பண்ணிட்டாங்களா, அதனால நம்ப முடியல. அந்த இடம் அது வந்து மாஸ்டரால நிறைஞ்சிருக்கும். நம்ம வந்து என்ன ஆசைப்பட்டோம், வெறுமோ ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டோம். அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது போல. இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தா அந்த இடத்த பார்த்து அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. அங்க வால்ஸ் உள்ள இருக்க அந்த இடம்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. நான் வந்து உங்களுக்காக ஃபார்மிங் ஏரியா நிறைய விஷயத்த உருவாக்கியிருக்கேன். அட இருங்க, நீங்க கேக்குறது புரியுது. அந்த ஃபோர்ட்ரஸ் அதை பத்தி தானே கேக்குறீங்க? இது வந்து நைட்ஸுக்காகவும் இந்த சீவேஜஸ் டேங்க் டிவைஸ் இதுக்காகலாம் நான் உருவாக்குனேன். எல்லாருக்குமே இது பக்காவா இருக்கும். அட இருங்க, எனக்கு இன்னமும் புரியல. இத்தனோடு டைம்ல நீங்க வந்து எப்படி, அதாவது நீங்க ஒட்டுமொத்த என்டையர் ஃபோர்ட்ரஸையே கிரியேட் பண்ணிட்டீங்க. இது என்ன ஏதாச்சும் ஒரு வகையான மேஜிக்கா? ஆமா, என்னோட மேஜிக் தான் இது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவ உம்முன்னு அந்த இடத்தையே பார்த்துன்னு இருக்கா. அப்படியே சோஃபியாவும் கேக்குறா, ஆமா நீங்க என்ன தனியா இருக்கீங்களா? ஆமா, என்னோட
ஹஸ்பண்ட் இப்பதான் ரீசெண்டா இறந்து போனாரு. தனியா ஃபார்மிங் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. உங்களுக்கு வேற ஏதாச்சும் விஷயம் தெரியுமா? அதாவது வேற ஏதாச்சும் வேலை மாதிரி என்னோட மாஸ்டர் கிட்ட நான் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கும். அவர் உண்மையிலேயே நல்லவரு. அவரை பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தங்க தேவை. சோ உங்களுக்கு குக்கிங் வந்து வருமா? அந்த பொண்ணு வரும்னு சொல்ல நான் போய் என்னோட மாஸ்டர் கிட்ட கேட்டு பாக்குறேன். சில தாக்குமையும் சொல்றான். சோஃபியா வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா, இங்க வந்து என் கூட ஒர்க் பண்ண தயாரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேஜஸ் எப்படி வேணும்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவளுக்கு இன்னமும் பழைய விஷயம்லாம் ஞாபகம். இந்த நோபல்ஸ் வந்து அவங்கள அபண்டன் பண்ணது, ஹஸ்பண்ட் இறந்து போனது எல்லாத்துக்குமே காரணம் நோபல்ஸ். அவங்கள வந்து நம்பவே கூடாது. அதனால அவ ஆஃபரை ஏத்துக்கலன்னு சொல்றான். என்னால ஏத்துக்க முடியாது. நாங்க இந்த கிராமத்துக்கு வந்தோம், போன வாட்டி அந்த மாதிரி திரும்பவும் அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். என்னால உங்களை வந்து நம்ப முடியாது. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, தாக்கமி அப்படிப்பட்டவர் இல்ல. உங்க தாக்கமிக்க புரியுது. இதனால தாக்கமி சொல்றான், இதுக்கு இந்த ஆஃபரை நான் தள்ளி வைக்கிறேன். ஏன்னா என்னால சொல்ல முடியல இந்த மாதிரி அவரு கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பார்த்த நோபல் மாதிரி இருக்க முடியாதுன்னு. அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொன்னனால என்னால இந்த வில்லேஜ்ல இருக்க முடியாது. அவரோட கண்களை பார்க்கும் போது எனக்கு புரியுது, நான் வந்து இதுக்கு மேல இந்த வில்லேஜ்ல இருக்க கூடாது. அப்படியே அவ வெளியில போறா. அங்க உருமுற மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க, அதனால அவ ரொம்ப பயந்து போறா. சீன்ல இந்த சைடு மேப்லுக்கு வந்து தெரிய வருது ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வருதுன்னு. இதனால மேப்லும் தாக்கமி கிட்ட சொல்லுது, அங்க நைட்ஸுக்கும் தெரிய வருது இந்த மாதிரி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இங்க வருதுன்னு. மத்த ஆளுங்க வரதுக்கு வெயிட் பண்றாங்க. ஆனா தாக்கமியும் மத்தவங்களும் வராங்க. வந்து இங்கே இருங்க, நாங்க வந்து வெளில இருக்க அந்த மாஸ்டரை பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க ஒரு பர்சனே வந்து சொல்றான், வந்து அவளை பார்த்தேன், அந்த மணி அவ வந்து எங்க போனானே தெரியல. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நான் அவளை இங்கதான் பார்த்தேன். இப்போ வரைக்கும் அவளை ஆளை காணும். வெளியில அந்த பொண்ணு ஓடி வரா. ஆனா அங்க மூடி இருக்கா. அவளால அங்க எதுவுமே பண்ண முடியல. சரி தாக்கமையே சொல்றான், நீங்க வந்து இங்கே இருங்க, நான் வந்து இந்த வில்லேஜ்ல இருக்க ஒருத்தங்களுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். இந்த சைடு அந்த மாஸ்டரும் அப்படியே தாக்க வரமா. அவ யோசிக்கிறா, நான் பிறந்தது அது வந்து சாகதான். இப்பதான் எனக்கு புரியுது. அது தாக்கலான்னு வரதுக்குள்ள தாக்கமி அப்படியே காப்பாத்தி தாக்குறான். நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? இங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்கு. இல்ல இதுங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. குள்ளி அங்க மத்தவங்களும் வராங்க. அவங்க வந்து எல்லா மாஸ்டரையும் கொன்னுட்டாங்க. கவலைப்பட வேணாம், என்னோட பாட்டி அது வந்து ஒரு பெஸ்ட் பாட்டி. அட உங்களோட கையில அது வந்து அடிபட்டிருக்கு. இல்ல பரவாயில்ல. அப்படியே கட்டியும் போடுறான். அங்க தாக்கமையும் தேங்க்ஸ் சொல்றான். யோசிச்சு பார்த்த மாதிரி இவரு அந்த மாதிரி நோபல் இல்ல. நான் இவரு ரொம்ப கைண்டாவும் ரொம்ப நல்ல ஒரு அவன் இருக்காரு. அங்க தாக்கமி கிட்ட அந்த பொண்ணு கேக்குறான், உங்களோட ஆஃபர் அது வந்து இன்னமும் இருக்கா? நான் உங்களோட மெய்டா இருக்கலாமா? கண்டிப்பா நீங்க இருக்கலாம். இதை கேட்டோன்னே மத்தவங்களுக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். சீன்ல அவரும் சொல்றாரு, தாக்கமி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல வேலை பண்ணிருக்கான். அந்த லெட்டர் படி பார்த்தா அவங்களுக்கு இது தெரிய வந்துட்டு இருக்கு. சைடு அவரும் சொல்றாரு, என்னது எதிர்பார்க்கல, திடீர்னு அந்த லேண்ட்ல ஒரு வில்லேஜ் ஃபோர்ட்ரஸ் இந்த மாதிரி விஷயம் எப்படி வந்துச்சு தெரியல. இதுல அந்த அல்கெமிஸ்ட் அவன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போச்சுன்னா அதை சோதனை பண்ற ஒரு இடமாவும் அவங்க பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு மேலேயும் ரொம்பவும் அவங்கள போக விடக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இந்த இடத்துல அதிகம் செலுத்துறது வேற யாரும் இல்ல, அந்த எம்பையர் ஆஃப் சிடோனியா அவங்க தானா? இப்போ எலிசபெத் நீ சொல்ற படி பார்த்தா ஆமா அதேதான். நீங்க சந்தோஷப்படணும், ஏன்னா டைம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அங்க தாக்கமி பார்த்து நிற்பானா. அங்க அவ ஃபுட்டை கொண்டு வரா. திடீர்னு ஒரு வேவ்ஸ் மாதிரி வருது. இவங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது ஒரு பயங்கரமான மான அதுன்னு. இப்பதான் தாக்கமிக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இதை பத்தி தான் நோலனும் சொல்லியிருப்பாங்க. டைம்ல சில பல விஷயத்த மாத்திருக்கேன். அதாவது ஹீரோ சமன் ஆகுறதுக்கு முன்னாடி உன்னை அனுப்பிட்டேன். அது என்ன விஷயம் என்ன வரப்போகுது அதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.